ரகுநாதன் சார், பரந்தூர் விமான நிலையத்தை புதுசா கட்டமைக்காம சமாளிக்கவே முடியாதா? அது பயணியர் போக்குவரத்தா இருக்கட்டும், சரக்கு போக்குவரத்தா இருக்கட்டும், ரெண்டையும் கையாளவே முடியாதா? வணக்கம் கார்த்திகேயன். நம்ம பேசுறது ஒரு ரெண்டு தரப்பு மக்கள் நலனை சார்ந்து பேசுறோம். ஒண்ணு விவசாயிகளினுடைய நலம், இரண்டாவது தொழில் நடத்துபவர்களுடைய நலம் அல்லது வாழ்வாதாரத்தை பொறுத்த சில கேள்விகள். பரந்தூர் விமான நிலையம் வராமல் இருப்பதற்கு இந்த விவசாயிகளை காரணம் சொல்லப்பட்டது, நிறுத்தப்பட்டது. ஆனா எங்க வரப்போகுது, எப்படி வரப்போகுது? முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஆகஸ்ட் 2022 தான் பரந்தூருக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கு. ஒரு விமான நிலையம் அமைப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஏக்கர் லேண்ட் எடுக்கும் பொழுது, ஒரு மெட்ரோ சிட்டி பக்கத்துல எடுக்கும் பொழுது விளைநிலங்கள் இல்லாமல் எந்த டெவலப்மெண்ட்டும் வராது. இதுவா அதுவா இல்ல, நோ பெயின் நோ கெயின், நோ காம்ப்ரமைஸ் நோ சக்சஸ். இது எல்லாமே ரெண்டும் இணைந்து நடக்கக்கூடியதுதான். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் தேவைப்படுதுன்னு கொண்டு போவோம். ஒரு விமான நிலையம்ன்றது 3 விதமா பிரிச்சுக்கணும். ஒன்னு பேசஞ்சர் டிராபிக், இரண்டாவது மெட்டீரியல் டிராபிக், மூன்றாவது அதை சுற்றியுள்ள பல தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி. இப்ப லைஃபே ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவுல முதல் இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங்ல இருக்கும். இன்றைக்கு பினிஷ் பண்ணோம் அப்படின்னாக்க நாளைக்குள்ள மெட்டீரியல் கஸ்டமர் கிட்ட போகுதான்னு பாக்குறோம். அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறோம். அப்படி அது இல்லைன்னா உங்களுக்கு அது சரியான ஒரு பாதையா இருக்காது. அதனால தான் நம்ம இத்தனையும் பாடுபட்டு இவ்வளவு படிக்கட்டை தாண்டி கிட்டத்தட்ட 25,000 கோடி முதலீடுகள்ல நம்ம வரோம். அப்படின்னாக்க இதனால பலன் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக்க பேசும். லாஜிக்ல நம்ம என்ன சொல்றோம், இத்தனை தொழில் வளர்ச்சி நடந்த போது பரந்தூர் விமான நிலையம் இருந்துதான் வளர்ந்துதா அப்படின்ற கேள்வி மிக தவறான பார்வை. எனக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கச்சே சின்ன ஏர்போர்ட் போறோம். என்னுடைய மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஜாஸ்தியாச்சுன்னா அதற்கு தகுந்த அளவு விமான நிலையம் விரிவாக்கப்பட வேண்டும்ன்றதான் தேவை. ஒண்ணு. இரண்டாவது, ஒரு ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தை விரிவாக்கினா பத்தாதா? இப்போ மீனம்பாக்கத்தினுடைய ரெக்கார்டை பாத்தீங்கன்னா நாட் ஈவன் 50% ஆஃப் த பேசஞ்சர் டிராபிக் இன் பெங்களூரை இப்ப நம்ம ஹேண்டில் பண்றோம். 17 லட்சம் ஆண்டிற்கு, பெங்களூர் 34 லட்சம். அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசஞ்சர் டிராபிக்காக மட்டும் நடக்கிறது இல்லை, மெட்டீரியல் மூவ்மெண்ட்டை பாக்குறோம். இன்றைக்கும் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 67% உங்களுக்கு பெங்களூர் வழியா தான் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு போகும். ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆகுது. இதே பெங்களூர்ல போனீங்கன்னா ஓவர் நைட் அந்த வெஹிக்கிள் அன்லோட் பண்ணிட்டு அன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிடுதா? இதுதான் ஃபேக்ட்ஸ். இப்ப இந்த நேரத்துல விமான போக்குவரத்தினுடைய தேவை அதிகமானதுக்கு காரணம் என்ன? வார் வந்த பொழுது, கப்பலினுடைய மூவ்மெண்ட் தட்டுப்பாடுகள் வந்த பொழுது, கண்டெய்னர்ஸ் தட்டுப்பாடுகள் வந்த பொழுது, எவ்ரிபடி வாண்ட்ஸ் மெட்டீரியல் இமீடியட். அதுவும் எலக்ட்ரானிக் குட்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் உங்க பொருட்களை வாடிக்கையாளர் கிட்ட சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்க லாபம் பாக்குறீங்க. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கையில இல்லைன்னா இல்ல. கேள்வி, விமான நிலையம் வேணுமா, பரந்தூர்லயே தான் விமான நிலையம் வேணுமா? நான் பரந்தூர்லயே விமான நிலையத்தை எடுக்கிற முயற்சி ஒரு நலன் சார்ந்த ஒரு முடிவாகவே எடுத்துக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு எடுத்திருக்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 22 ஆரம்பித்த ஒரு புள்ளி இன்றைக்கு ஒரு எல்லா இதுவும் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ், இன்றும் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்ல முடியக்கூடிய ஸ்டேஜ். அப்போ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாக்குறோம், வேலை வாய்ப்புகளை பாக்குறோம். ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம், அதை நம்ம நிறுத்துறோம். அதை நிறுத்தும் பொழுது 2 விதமான சிக்னல் முதலீட்டாளர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஒன்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டிசிஷன்
இஃப் த கவர்மெண்ட் சேஞ்சஸ் த பாலிசி வில் சேஞ்ச். கண்டினியூட்டி இருக்காதுன்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறோம். இரண்டாவது, இதற்கு முந்தி நம்ம இந்த கவர்மெண்ட் என்ன அஷூரன்சஸ் கொடுத்தாலும் சாவரின் கேரண்டி கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஆட்சி வரும் பொழுது இந்த நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் தருவீர்களா மாட்டீர்களான்றது, இந்த இன்செக்யூர் ஃபீலிங் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள்ல நிச்சயமான வாய்ப்புகளை குறைக்கும். இல்ல, ராமநாதபுரத்துல பசுமை விமான நிலையம் அமைப்போன்றாங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல வேறு தொழில் முயற்சிகளை நாங்க மேற்கொள்வதற்கு யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் செஞ்சாலும் மாநிலத்துடைய வளர்ச்சி பின்தங்கிடும் அப்படின்னு ஏன் முன்மொழிவோட அணுகணும்? இல்ல, அப்படியெல்லாம் அணுகல. நான் சொல்ல வர்றது என்னன்னாக்க, நேற்றைய அறிவிப்பின் பொழுது நாங்க இன்னொரு நாங்க இந்த இடத்தை தேர்வு பண்ணிட்டோம், இந்த இடத்துலதான் பண்ண போறோம்ன்ற ஒரு டெபினிட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கலாம். நீங்க கையகப்படுத்தின ஒரு 1700 ஏக்கர்ல நிச்சயமா இண்டஸ்ட்ரீஸ் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்லிடுறேன் கார்த்திகேயன், அங்க இருக்கிற லேண்ட் வேல்யூ நம்ம அக்யர் பண்ணும் பொழுது 3 மடங்கு கொடுத்து அக்யர் பண்ணோம். 3 மடங்கு. அப்ப அந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம லேண்ட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி தமிழகத்துல. அவ்வளவு எளிதாக இண்டஸ்ட்ரீஸ் இங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அந்த விலை கொடுத்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாம. இரண்டாவது, பக்கத்துல இருக்கிற மாநிலத்தை பாக்குறோம். சித்தூர்ல ஏர்போர்ட் வர்றத பாக்குறோம், ஸ்ரீ சிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் போறத பாக்குறோம், இந்த பக்கத்துல கர்நாடகால எலக்ட்ரானிக் சிட்டில ஏர்போர்ட் வர்றத பாக்குறோம். இத்தனையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னா அடுத்த 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்ல பின்னோக்கி போயிருவோன்றதுதான் வருத்தம். பேசும்.